ஷே பெஷோ பெஷோ பேசுகிற தாய் ஆடு பக்ரீத்தினு செம்பரி ஆடு அது தன்மையானது, அது வாய் திறந்து பேசக்கூட செய்யும். இந்த வார்த்தை அந்த நாய்களுக்கு தெரியாது. அடுத்து திங்கல முக்காடு தொப்பி, புரியுதா? செம்பரி ஆடு, அதுக்கு பேர் தமிழ்நாட்டில் வச்சிருக்கான். அந்த ஆடு அறுக்க அறுக்க தொப்பி முக்காடு எல்லா உலகமே அழிஞ்சு போவான். முக்கால் சத்தியம் அழிஞ்சு போவான், நாசமாக போயிடுவான், மண்ணோட மண்ணாக போயிடுவான், கடலுக்குள்ளேயும் போயிடுவான். புரியுதா? அது வாக்கு விடுது, ஏண்டா என்ன அறுத்து நீ இருக்க, நீ ஓதுத, ஆடுத, பாடுத, அதுக்கு எங்களுடைய உடம்பாடு சதையாட கிடைச்சிச்சுன்னு அது சொல்லி வாக்கு விட்டுச்சு. முக்காடு தொப்பி இனிமே சரிவான், நாசமாக போயிடுவான். அவன் எல்லா நாடும் எல்லாமே தண்ணிக்குள்ளேயும் போவான், எதுலேயும் போகிறான், போய்கிட்டே இருப்பான். சாவும் வரும் இனிமேல். இப்போ இந்த அவனுடைய பண்டியல் கொண்டாடி ரெடி ஆகிட்டான்ல, அதனால் அந்த ஆடு செம்பரி ஆடு வாக்கு விடும். இப்போத்தான் இனிமேத்தான் அழிவான். ஏன்னா சின்னத்து கல்யாணம் பண்ணுவான், அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டார் ஐயா. ஐயா கடவுள் க்ளோஸ் பண்ணிட்டார். இப்போ இந்த ஒன்று தான் இருக்குது. அடுத்தடுத்து திங்கான், அறுத்து பழி விடுக்கான். அவன் வீடுந்தோறும் முக்காடு தொப்பி தீ மாதிரி பிடிச்சி அழிவான். அவனுடைய நாத்தத்தாலே மாண்டு போவான். நாத்தத்தாலே சென்று அடிப்பான். ஆணும் பெண்ணும் முக்காடு போட்டு தொப்பி போட்டு அதே மாண்டே போவான். அந்த வாடையிலே சாவத்தை நாங்களே விட்டோம். நந்தி சொன்னத முக்கால் சத்தியம், பிரம்மா சொன்னத, விஷ்ணு சொன்னத, லட்சுமி சொன்னத, பார்வதி அம்மா சொன்னத, விஷ்ணு கணக்கு முடிச்சாச்சு. இந்த கணக்கு முக்கால் சத்தியம்.